வணக்கம் நல்லுள்ளங்களே, நான் தான் உங்கள் வில்சன் பேசுகிறேன். இதுவரை ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட நன்றிகள். அப்புறம் இன்றைக்கி டே 10. என்னடா டே 10 கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் டெலிவரி வேலை பார்த்து 50,000 ப்ராஃபிட்காக நம்ம போராடிட்டு இருக்கோங்க. ஸோ புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஒரு விஷயங்க, இன்றைக்கி வந்து நம்ம 4 மணிக்கு தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும். அது எதுக்காக, என்ன ரீசன் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம மோட்டோ விலாகில் சொல்கிறேன். ஸோ அப்புறம் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூமு இந்த தாங்க, எனக்கு பின்னாடி இருக்கே இந்த ரூம் தான். ஸோ நானே காட்டுறேன் இருங்க. இதுதாங்க, சென்னையில் வந்து ரூமு ஓரளவு தான் கிடைக்கும். ஸோ நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆனால் பரவாயில்ல, ஃப்ளோர்லாம் நல்லா தான் இருக்கும். சில ஹாஸ்டல் தான் அப்படி இப்படின்னு இருக்குங்க. நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கு வந்து 5,000 இப்படி தான் இருக்கும். ஓகே மக்களே, நம்ம மிச்சத்தை வந்து அப்படியே என்னடா இன்றைக்கி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னு கேட்டுருக்கீங்கன்னா, நம்ம மோட்டோ விலாகில் அப்படியே பேசிக்கிட்டே ஓட்டலாங்க. என்னண்ணா ரெக்கார்ட் ஆகுதா? ஆமாம், விலாக் பண்ணிட்டுருக்கேண்ணா. டொமேட்டோ ஓட்டுறது விலாகா ப்ரோ? ஆமாண்ணா. இது 1 மந்த்து 50,000 சேலஞ்சு பண்ணி, 1 மந்தில் 50,000 சேலஞ்சு. அந்த டார்கெட்டா? ஆமாம், டார்கெட்டு. தேங்க்யூ ப்ரோ. கையில் இதாக இருக்குதா? பரவாயில்லண்ணா, பரவாயில்ல. உறவுகளே, நம்ம கரெக்டாக ஒரு வழியாக ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. நம்ம பிக்கப் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி தான் நம்ம ரூமு. ஸோ அதனால் வந்து டக்குன்னு போய் அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு ஆப்போசிட்டில் போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. அப்புறம் என்னடா இன்றைக்கி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எப்போயும் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லை 12:30 ஸ்டார்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிறேன். அது என்ன ரீசன்னா, நம்ம வந்து வண்டியில் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுறது இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து இது ஆயில் ஃபில்ட்ரு மாற்றுறது வேறு வேலை இருந்துச்சா. அதனால தான் சரி நம்ம காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா மணி வந்து 12:30 ஆகிடுச்சுங்க. எப்படியாச்சும் மாற்றிட்டு வந்து 4 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் மக்களே, நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ப்ரோ நம்ம வேலைக்கு வந்து நீ என்ன ப்ரோ இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மோட்டரில் வந்து 2050 ஊற்றுறேங்க. அது என்ன ரீசன்னா, நம்ம இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகுது பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆயில் தான் 2050 தான் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்குது. நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், 2 காலுக்கு அப்படியே அனல் பறக்கும் இன்ஜின் ஹீட்டில். அதை மாதிரி இல்லாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர் ஃபில்ட்ரு மாற்றுறது, அதுக்கப்புறம் அந்த ஆயில் ஃபில்ட்ரு மாற்றுறது அப்படின்னா அதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். பழைய மாடல்னால் நம்ம வேலை பார்க்க தெரியும், இந்த மாதிரி புது மாடல்னால் எங்கே இருக்குது என்னன்னு தெரியலையா. அதனால் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கும் யூஸாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் பாருங்கள், அவங்க பைக் மாடலில் போட்டு எப்படி மாற்றணும், ஏர் ஃபில்ட்ரு எப்படி மாற்றணும், இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றணும் அப்படின்னு யூடியூப்பில் போட்டு பாருங்கள். நிறையா வீடியோ இருக்குங்க. நானே யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பைக்கு முன்னாடி மாடல்லாம் வேலை பார்க்குறப்ப அது எப்படி கற்றுக்கிட்டேன்னா, 12th முடித்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மே மாதம், ஒரு மாதம் ஏப்ரல்லேருந்து நம்மளுக்கு லீவ் வந்துருமா. அந்த கேப்பில் போயிட்டு மாமாவோட மெக்கானிக் ஷாப்பில் ஒரு மாதம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. எப்படின்னா அந்த இன்ஜின் வேலை வந்துச்சுன்னா பார்க்குறது, இந்த கிளச்சு பிளேட்டு, அதுக்கப்புறம் ஹெட்டு பிஸ்டனு, அந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தெரியுங்க, ஓரளவு தெரியும். பழைய மாடல் தெரியும், இப்போ வந்திருக்க சென்சார் வண்டிலாம் அப்படிலாம் தெரியாது. நம்ம அதை வந்து சென்சார் மாடல்ன்றதுனால நம்ம பார்க்க முடியாது. அது ஷோரூமில் கொடுத்து தான் வேலை பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் ஒரு வழியாக ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. இந்த ஆர்டர் அந்த அமௌண்ட் எவ்வளோ போட்டாங்கன்னா 41 ரூபா போட்டாங்க. எத்தனை கிலோமீட்ரு? 3 கிலோமீட்ரு ட்ராப்பு, 41 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே ரூமுக்கு முன்னாடி தானே கடை இருந்துச்சு, அப்படியே பிக்கப் பண்ணிட்டு டக்குன்னு வந்தாச்சுங்க. 1 kg கேக். ஓகே, தேங்க்யூண்ணா.
கொடுத்தாச்சுங்க. எத்தனை கிலோமீட்டர்னா போட்டாங்க? பக்கமாக தான், 1 கிலோமீட்டர் தான், 28 ரூபா போட்டிருக்காங்க. சாரி, எத்தனை கிலோமீட்ரு? 1.5 கிலோமீட்ரு, 28 ரூபா. இவனுங்க ஒருத்தனுங்க சும்மா சும்மா செல்ஃபி எடுத்துருக்காங்க. ஹாய் மக்களே. சரி, நம்ம அப்படியே அடுத்த ஆர்டரை கண்டினியூ பண்ணுவோம். நான் போட்டானுங்க 1.76 பிக்கப்பு, மல்டி ஆர்டரு, 5 கிலோமீட்டர் ட்ராப்பு, 5.66, 65, 68 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. நம்ம இந்த ஆர்டரோட 4 to 5 100 கணக்கு அமௌண்ட் வந்துடும். ரைட்டு. அதுக்கப்புறம் மக்களே நான் ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன். என்னாச்சுன்னா, நம்ம 4 மணிக்கெலாம் ஆன்லைன் பண்ணிட்டோம். ஆன்லைன் பண்ண உடனே ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. அது எத்தனை கிலோமீட்டர்? 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 3 கிலோமீட்டர் ட்ராப்பு போட்டு 41 ரூபா போட்டிருந்தாங்க. என்னடா ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குன்னு யோசித்தேன். அந்த ஆர்டர் வந்து கஸ்டமர் வந்து அட்ரஸ் மாற்றி கொடுத்துட்டாங்க போல். அதனால் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி 4:10க்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதை தான் பிக்கப் பண்ணோம், ஃபஸ்ட் ஆர்டர். ஓகே, நம்ம வந்து இந்த மல்டி ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துலாம். ஐயோ, ஃபுட் ரெடி வரலங்க. அண்ணா 8860 அண்ணா, மஷ்ரூம் ஃப்ரைடு. யூடியூப் தான் ப்ரோ. ஐடி vlog with Wilson. அந்த என்ன ப்ரோ? கோப்ரோ இதுவா ப்ரோ? இது 30 ரூபா வரும் ப்ரோ. இப்போ கம்மி தான், 28 ரூபா அந்த மாதிரி வரும். vlog with Wilson. ஓய் பரவாயில்லைங்க, 135 சப்ஸ்கிரைபர். நான் தான் இந்த தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. உறவுகளே, அப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலான்னு இருந்தேங்க. என்னடானா, நம்ம வந்து நேற்று நைட்டு ஒரு பிரியாணி ஆர்டர் எடுத்துகிட்டு போனாங்க. அதுவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டரு. அதை எடுத்துகிட்டு போனேன். போய் டெலிவரி லொக்கேஷன்லாம் போயிட்டுங்க. என்னடா லொக்கேஷனை காணான்னு பார்த்தா ஃபோன் பண்ணேன். அவங்க அந்த பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் தான்ப்பா ஆர்டரு, வாப்பா உள்ளே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா சரியான கூட்டங்க. அங்கே ஒரு பாட்டி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு தெரில, என்னாச்சுன்னு தெரில. ஆனால் அந்த பாட்டி கத்தி அழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன ஆக்சிடெண்ட்டா இல்லை எதுவும் கேஸ் ஆகிடுச்சா அப்படின்னு எதுவும் தெரில. யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கத்தி அழுதுகிட்டு இருந்தாங்க. எனக்கே பார்க்குறதுக்கு சங்கட்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் தம்பி நான் தான் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு கூப்பிடவும் போய் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டீங்க. வெளியே வரும்போது கரெக்டாக ஒரு இன்னொரு ஹெட் ஆஃபீஸர் வந்திருந்தார் போல். கருப்பு கலர் ஏதோ ஜீப்பில் வந்திருந்தார். பார்த்தேன். அவர் நிப்பாடி கேட்டார், தம்பி என்ன இங்கே வந்திருக்க, என்ன ஆர்டர் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், இந்த உள்ளே யாரோ அக்யூஸ்ட் மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு தான் ஆர்டர் போட்டிருப்பாங்க போல், பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டுருக்காங்க சார் அப்படின்னு. அப்படியா, சரி சரி, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, டக்குன்னு போ அப்படின்னு அவர் கத்தி விட்டார். அதுக்கப்புறம் என்னடா பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லா போலீஸும் லத்தி வந்து பெருசாக வச்சுருப்பாங்கல்ல, அவர் லத்தி பார்க்குறதுக்கு ஏதோ இந்த பிடி வாத்தியாரெலாம் குச்சி வச்சுருப்பாங்க பார்த்தியா ஒல்லியா, அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா அவர் குச்சி எப்படி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி வந்துட்டீங்க அப்படியே. பாவம், ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுனே தெரில, யார்ட்டையும் விசாரிக்கவும் முடியல. நம்மளுக்கு அடுத்த ஆர்டரை போட்டாங்களா, அப்படியே அந்த அவசரத்தில் கிளம்பி வந்துட்டீங்க. அப்பா, என்னங்கண்ணா, தேங்க்யூண்ணா. ஆ, கேஸ் ஒரு வழியா 2 ஆர்டரையும் கொடுத்தாச்சுப்பா. இது 2 ஆர்டருக்கு சேர்த்து 78 ரூபா போட்டாங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா 168 ரூபா பார்த்துட்டோங்க. 4 ஆர்டர் பார்த்துருக்கோம். அப்பா வந்தோடனே பரவாயில்லைங்க, 4 to 5 டக்கு டக்கு டக்குன்னு 4 ஆர்டர் போட்டாங்களேங்க. பரவாயில்ல அண்ணா. 9088. தேங்க்யூண்ணா.
அது நியாயம் பண்ணுதுங்க அது நாய். வண்டியை மூவ் பண்ணோடனே குலைக்குது. எல்லாம் அந்த சோசியல் மீடியாவில் வர மாதிரியே இருக்குங்க. அண்ணா 2230 2230 இன்ஜர் சார்ஜ். கைஸ் ஒரு வழியாக நம்ம அந்த இப்போ பிக்கப் பண்ண ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. கரெக்டாக அவசரமாக டீயை குடிச்சிட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டேங்க. எப்பயுமே எப்படி தருவா, நான் போய் ஆர்டர் போய் கொடுத்துட்டு போய் ஒரு டீ கடையில் போய் சாப்பிட்லான்னு டீ போவேன். அப்போ வந்து ஆனால் ஒரு டீ நான் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த செகண்டே ஒரு ஆர்டர் வருங்க. இந்த மாதிரி 2-3 தடவை எனக்கு நடந்திருக்கு. அது எப்படின்னு தெரிலங்க. கடையில் போய் டீன்னு சொன்னோடனே ஆர்டர் வருது. என் கடையில் நிப்பாட்டும் போது ஆர்டர் வரக்கூடாதா, இல்லை கஸ்டமர் லொக்கேஷன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஆர்டர் வரக்கூடாதா? இந்த மாதிரி நடந்திருக்கா? ஜொமேட்டோவில் வேலை பார்க்குறவங்க யாராச்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் மக்களே, நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது 4 மணிலேருந்து 12 மணி வரைக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வண்டி வேலைன்றனால பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இது இந்த வீடியோ வந்து யாருக்காகனா, பார்ட் டைம் பார்த்தா எவ்வளோ ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோவை அவங்களுக்காக அப்லோட் பண்ணிடலாம். அந்த டேட் என்ன இன்றைக்கி நம்ம வந்து 1100 ரூபா சம்பாரிச்சா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பெட்ரோல் இன்றைக்கி போடலை, இன்னும் கரெக்டாக இன்னும் ஒரு 1.5 லிட்டரு கிடக்குங்க வண்டியில். அது நைட் வரைக்கும் ஓடிடும். இப்போயே மணி 6 மணி ஆச்சு. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதுக்கு தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். கரெக்டாக 1100 ரூபா சம்பாரிச்சுன்னு வைங்களேன். சப்போஸ் பெட்ரோல் போட வேண்டியதாக இருந்துச்சுன்னா 1100 ரூபா, இல்லாட்டினா நம்மளுக்கு 1000 ரூபா கிடச்சாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் என்னடா டே 1 எப்போயுமே 1500 ரூபா டார்கெட் பண்ணுவேன், இன்றைக்கி டே 10ல் 1000 ரூபா தான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு நாள் என்றைக்காச்சும் எக்ஸ்ட்ரா ஓட்டி கடைசியில் கூட எக்ஸ்ட்ரா ஓட்டி இந்த 500 ரூபாய் எடுத்துடலாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 1100 ரூபா எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து 400 ரூபா தான் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, நம்ம இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே டெலிவரி பண்ணிடலாம். 2185. சரி 2185. 2185 நான் எடுத்துக்கிறேண்ணா. உறவுகளே, கரெக்டாக மணி 7:25 ஆகிடுச்சு. நம்ம 6:50க்கு ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த ஆர்டர் கொடுத்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக 7:25 ஆகிடுச்சுங்க. 51 ரூபா போட்டிருக்கான் அந்த ஆர்டருக்கு. இவனுங்க வேறு மாற்றி செல்ஃபி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நாளைக்கு 7 தடவை கேட்குறானுங்க. ஆகா போடு அருமை. பார்த்தீங்களா, 110 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. 8 கிலோமீட்டர் ட்ராப்பு. இங்கே பாருங்கள், லைவாக கட்டுரு. எத்தனை தடவை செல்ஃபி கேட்குறான்னு பார்த்தீங்களா. இதில் கமெண்டில் ஒரு ப்ரோ கேட்டிருந்தார், டிஷர்ட் பேக் இல்லாமல் வேலை பார்க்கலாமான்னு. இந்த மாதிரி செல்ஃபி அடிக்கடி கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் டிஷர்ட் பேக் இல்லாமல் இருந்தால் ஐடி கூட பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஷர்ட் பேக் என்றைக்குமே கையில் வச்சுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. அப்புறம் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 8 ஆர்டர் பார்த்தாச்சு. 335 ரூபா ஆர்டர் இன்னிங்ஸு, 90 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆகிருக்குங்க. 425 ரூபா பார்த்துருக்கோம் கரெக்டாக. இன்றைக்கி வந்து 160 ரூபா வந்து நம்ம எப்படி சொல்கிறது, 160 ரூபா இன்சென்டிவ்ங்க. அதாவது டின்னருக்கு மட்டும் 7 to 9க்கு மட்டும் போட்டிருக்கான். ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு போய் கஸ்டமர்களை கொடுக்கலாம். அசோக் நகர் தான் பிக்கப் போட்டிருக்கான், பார்க்கலாம். ஆனால் 2848 வந்துருச்சு. இதாண்ணா இந்த ஆர்டரா? தேங்க்யூ காய்ஸ். ஒரு வழியாக அந்த ஆர்டரை கொடுத்தாச்சு. லாங் ஆர்டர் எடுத்தோம்ல, அந்த ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. 527 ரூபா கேஷ் ஆன் டெலிவரி போட்டாங்க. ஸோ கலெக்ட் பண்ணியாச்சு, ஆர்டரையும் டெலிவரி பண்ணியாச்சுங்க. 105 ரூபா போட்டிருக்காங்க அந்த ஆர்டருக்கு. ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறப்ப 110 ரூபா கிடச்சி. நம்ம ஏதாச்சும் ஷார்ட் ரூட்டில் வந்திருப்போம்னு நினைக்கிறேன், அதான் கம்மி பண்ணிட்டோம். 531 ரூபா பார்த்துக்கோங்க இந்த ஆர்டரோட. 90 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆகிருக்கு. ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 441. அப்புறம் மக்களே, இன்னும் நமக்கு வந்து 9 மணிலேருந்து 10 மணி, அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் டயம் இருக்குது. சரி வாங்க, அடுத்த ஆர்டர் போடுறானான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கோங்க. அவுட் ஆஃப் ஜோனில் இருந்து எத்தனை கிலோமீட்ரு இல்லை பரவாயில்ல, ஜோனு பக்கமாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து அண்ணா நகரை நோக்கி போவோம். போயிட்டுருக்கப்போ ஆர்டர் தந்தானா அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு ஜோனுக்குள்ளே போயிடலாம். 0198. தேங்க்யூண்ணா.
இந்த ஆர்டருக்கு எவ்வளோ 44 ரூபா. அப்பா பரவாயில்லைங்க, ஆர்டர் ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இன்னும் நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு எவ்வளோ சம்பாதிக்கணும்? 430 ரூபா தான் சம்பாதிக்கணும். நம்மளுக்கு நைட்டு 12 மணி வரையே இருக்குங்க. அடிச்சு தட்டி தூக்கிடலாம். ஓகே மக்களே, கோபுராவில் வந்து கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகிடுச்சு. அப்பா மூச்சு வாங்குதுங்க. படியில் ஏறி இறங்கினாலே பயங்கரமாக மூச்சு வாங்கிடுது. ஓகே மக்களே, நான் வந்து அடுத்தடுத்த ஆர்டர் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நேராக 11 மணிக்கு வந்துடுறேன். ஐடியா அந்த வர சரி, இந்த தான் விலாக் வித் வில்சன். இதானா? சேரா அப்பா சரி வாய்டா. அப்பா கேஸ், நான் வந்து ஆர்டரை கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு கீழே வந்துட்டேன். அந்த பையன் வந்து உங்கள் யூடியூப் சேனலை காட்டுங்கண்ணா, அவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குண்ணா அப்படின்னும் காட்டணும். அண்ணா இதானா அப்படின்னு இருக்கான். அப்பா தான் வரேன். 2463. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹாய் மக்களே, கரெக்டாக இப்போ மணி 12 ஆகிடுச்சு. இந்த கடைசி 2 ஆர்டரு இப்போ தான் பிக்கப் பண்ணாங்க. ஒரு வழியாக எல்லா ஆர்டரையும் கொடுத்து முடிச்சாச்சு. கரெக்டாக வந்து 160 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆகிருக்குங்க. எவ்வளோ இன்சென்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக 840 ரூபா வந்திருக்குங்க. 690 ரூபா ஆர்டர் எர்னிங்ஸு, அதுக்கப்புறம் 160 ரூபா இன்சென்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து 840 ரூபா. மொத்தம் எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா 15 ஆர்டர் பார்த்துட்டோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா பெட்ரோலே போடலைங்க. நம்ம அன்றைக்கி டே 9 போட்டோமா, டே 9 போட்டு ஒரு எப்படியும் ஒரு 1.5 லிட்டரு 2 கிட்ட தான் இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே வந்து 2 ஆர்டர் பார்த்த பிறகு தான் ரிசர்வ் ஆச்சு வண்டி. சரி இந்த பெட்ரோலே வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி போடலைங்க. ஒரு வழியாக அவ்வளோதாங்க. பார்ட் டைமில் இருந்து நான் வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்ட் டைம் பார்க்கணுன்னா 6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 7 மணிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதிலேருந்து என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்னா ஒரு 200 ரூபா டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். இன்னும் 600 ரூபா சம்பாதிப்பீங்க. ஆர்டர் நல்லா இருந்துச்சுன்னா 700 ரூபா வரைக்கும் சம்பாதிப்பீங்க, அவ்வளோதான். பார்ட் டைமில் பார்த்தா நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்தா. இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா 12 மணிலேருந்து நீங்கள் 2 மணி வரைக்கும் ஓட்டினாலும் சரி, அது உங்கள் டைமை பொறுத்து. நீங்கள் 10 மணி 11 மணி தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் நைட்டு அந்த டைம் வரைக்கும் பார்த்துட்டு ஓட்ட வேண்டியதாங்க. அப்புறம் மக்களே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக டே 10 வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்க. இது வரைக்கும் நல்லாவும் சம்பாரிச்சிட்டோம். நான் வந்து கரெக்டாக எப்போ சொல்லலாம் உங்களுக்கு, கரெக்டாக டே 20 ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாரித்தோம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நல்லா சம்பாரிச்சிட்டோம், ஓரளவு சம்பாரிச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு வந்து 21 நாள் இருக்குங்க கரெக்டாக. இந்த டே 10 இப்போ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். பண்ண பிறகு அப்படியே இன்னும் நமக்கு எவ்வளோ நாள், 21 நாள். ஓகே மக்களே, நான் வந்து இன்றைக்கி சீக்கிரம் போகிறேங்க. சீக்கிரமாக போயிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுறது, நம்ம காலையில் சீக்கிரம் வந்து மார்னிங் ஒரு 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அது நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராது. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்டு போய் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு அது கரெக்டாக வராது. இனிமேல் வந்து 12 மணிக்கே ஓட்டலான் இருக்கேன். நாளைக்கு ஷார்ப்பாக 12 மணிக்கு ஆன் பண்ணிடுவீங்க. ஆன் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம், இல்லாட்டினா பழையபடி 3 மணிக்கே பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த 500 ரூபா என்னடா அமௌண்ட்டு கம்மியாக சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா, மிச்ச பேலன்ஸ் வந்து நம்ம எப்போ எடுக்கிறோன்னா அந்த கடைசி 2 நாளில் எடுத்துடலாம். அப்போ வந்து மந்த்து ஸ்டார்டிங் வரையா டக்குன்னு எடுத்துடலாங்க. ஓகே மக்களே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. டாட்டா. நம்ம வந்து டே 11 சந்திப்போம்.